அர்த்தம் சொல்லிருக்காங்க. படிச்சிருக்கீல? கம்பர் எந்த ஊர்ல பிறந்தார்? கம்பர் எங்க பிறந்தார்னா திருவலந்தூர்ல பிறந்தாரு. சோழ நாட்டிலே திருவலந்தூர் தஞ்சை ஏரிகளே. கை விடுவே. உண்மையிலே பாராட்டுறேன். உண்மையிலே நீ படிச்சுதான் தெரியா? அப்புறம் படிக்காம என்ன பைத்தியக்காரன் நானா? உண்மையிலே சோழ நாட்டிலே திருவலந்தூரிலே பிறந்தார் கம்பர். நான் உண்மையிலே நீ எச்ச ஆளா இருப்ப. 2 அடியில உன்னை அடிச்சு சாத்துடலாம்னு பார்த்தேன். ஓட்ட முடியாது. ஏதாவது ஓலப்பாம்பு மாதிரி வருவேன். பரவாயில்ல. உண்மையிலே கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. இப்பதான் நீ மாட்ட போற. கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. அம்மா கம்பர் எங்க செத்தான்? கம்பர் எங்க செத்தாருன்னா சிவகங்கை சிஹெச்ல அட்டாக்ல செத்தார். ஏய் இங்கடா. டேய் மணி டேய் இங்கடா. டேய் ஐயோ இவங்கள்ட்ட நாடகத்தை கொடுத்ததுக்கு கேத விடாக்கிட்டாங்களே. அடே ஏன்டா ஒப்பாரி வச்சு தொலைறிய? என்னடா மாரடிக்கிறான்? ஏய் இங்கறியா? ஐயோ நல்ல மனுஷனே மனசு பொறுக்கலனே. ஏய் எதுக்குடா இப்ப அழுதுட்டு இருக்கிய? முந்தாந்து கூட ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தாரு கம்பர். அட எங்கடா போறா? டேய் இங்கடா. ஏதன் கேக்க ஆளெல்லாம் கூட்டியாரே போலயே. ஏய் வாடா வாடா. அடே 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 நல்ல நாடத்தை ஏன்டா அப்படி அரிச்சதுல மயான காண்டமா மாத்திரிய? அட எதுக்குடா இப்ப அழுகு? யோ நீ எதுக்கு அழுகுறப்ப? ஐயோ கம்பர் செத்து போடா. அட கம்பர் செத்து தான் போச்சு. என்ன செப்ப? ஐயோ ஏடா கம்பரை தெரிஞ்ச மாதிரி அழுகுறியே? கம்பர் எப்படி தெரியும்? ஐயோ எங்க பெரியம்மா மயனே. பெரியம்மா மயனா? அடே முந்தாந்து கூட ஆளுக்கு ஒரு கோட்டர் வாங்கி ஆள் கட்டி கட்டி எடுத்து கோட்டர் வாங்கி கட்டி அவன் பாரிய பொம்பளையால கூட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏய் இங்க வாடா. ஐயோ வாடா போய் அடக்கம் பண்ணணும்டா. அடக்கம் பண்ண புரியல. உங்கள தான்டா முதல்ல அடக்கம் பண்ணனும். ஏய் வந்து தோடா சனிய புடிச்சோனே. ஏன்டா இப்ப அழுதுகிட்டு இருக்க? ஐயோ கம்பர் அப்படி மனுஷனே. நான் கேக்குறதா அப்பா. அடே 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 அடே. ஏய் என்ன அவர் ஏன்டா எழுப்புறிய கம்பர் செத்ததுக்கு? விழுந்து தெரிச்சாரு. தொப்புல தெரிச்சிருவேன். மறந்து குழந்தை எப்படி வரலாம்? வண்டில வரால வேல வரா? ஒரு வேணம் பிடிக்க சொல்லிட்டு. மாலைக்கு சொல்லிட்டியா? ஐயோ மாலை மட்டுமா? ட்ரம் செட் யார்ட்ட சொல்றேன்? ட்ரம் செட் நம்ம இவர்ட்ட சொல்லிருக்கேன். ராதராதாமண்ணே. ஐயோ டேய் 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 2 பேரும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கம்பர் செத்து போறாங்க. எந்த கம்பரு? கம்பர் நம்ம தேவோட்டையில சுந்தரம் முண்டாட்டி வச்சா. கவி சக்கரவர்த்தி கம்பண்டா. ராமாயணத்தை எழுதினார்ல அந்த கம்பரு. எவனாவது இது டூப்ளிகேட் நாரதர் ஏன் ஒல்லி குச்சே நாரதர் ஏன்டா சொன்னேன்? இல்ல அவரோட போட்டி வரணும்னா என்னைய தானே நீ உள்ளுக்கு மனதுக்குள்ளே சொல்லியிருக்க. அண்ணே வானே கம்பரை போய் பதச்சிட்டு வந்துடும். டேய் உங்க 2 பேரும் சேர்த்து பதச்சுட்டு மரியாதை போயிரு. ஏய் இங்க பாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் யார்? சுந்தரம் மண்டலி சேர்த்து கம்பரை பத்தி யாரா கேட்டவனையா? கம்பர் செத்துட்டாரு கேத்துக்கு வானவனே கூப்பிட்டனா? நீதாடா அழுத. சிறப்பாக பாடினார் கம்பர். தட்டி தாதூதி தாவூதி தத்துதி தத்துதி துத்துதி தந்தா தூதி. தத்தி துர்த்தி பிடிங்க. டேய் சாமி என்னையா காலையில கும்பாஜோத்துக்கு இருக்கும்போது மரியாதையா பேசுங்க. நீ மிரட்டற? காலையில சம்பளத்துல கை வைப்பியோ? கும்பாஜம் இருக்கும்போது கூதியத்தா. ஏய் 2 பேரும் நம்பி எப்படி நாடகம் கொடுத்தான் தெரியலையே. ஏய் அது தூதிடா. தூ 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 தூதி. தூரியா? தட்டி தாதூதி தாதூதி தத்துதி தத்துதி துத்துதி. ஒரு கவி பாட வக்கில்ல. யாருக்கு? இந்த லட்சணத்துல அவர் நாரதரா ஆட்டி வந்துறாரு. போடா போடா போடா. இங்க வாங்க. யார் கவி பாட தெரியல? இங்க ஒண்ணு தெரியாம சும்மா 2 கவி பாடுனே. யாரு? உன்னால கவி பாட முடிஞ்சா? அப்போ கவி பேச தானே வந்திருக்கான். எத்தனை பேசுவே? யாரு? எத்தனை பேசுவே? உங்களுக்கு எத்தனை தெரியும்? யா 2 பாடுறே நீ பெரியாளா? ஆமா 100 பாடுவே கவி. 101 பாடுவேன். 300 பாடுறேன். 301 500 பாடுறேன். 501 1000 பாடுடா. 1001 தெரியாதூர் கார்த்திக் ராஜன் மொய்யா போடுறான். மொய்யா போடுறாவா? ஏய் 1000 கவிகளை என்னால் பாட முடியும். நானும் பேச்சான வந்திருக்கேன். நிபந்தனை என்ன? பாட முடியல. நீ தோத்துட்டா என்ன செய்ற நீ? நான் வாழ்க்கையில இதுவரை தோல்வி அடைஞ்சதே இல்ல. போட்டின்னு வந்துருச்சுல. சரி தோத்துட்டா உங்க பேச்சுக்கு நான் வரேன். என்ன செய்யற? நான் அப்படி தோத்துட்டா உங்க கால்ல கும்பிட்டு விடுவேன். பேச மாற மாட்டேல. எங்க ஒன்னு செத்தா மேடையில ஜானு வா. இல்லன்னா சரியா பேசிட்டான். கால்ல விழுறேன்னு சொன்னியோ? என்ன? எங்க அண்ணன் உங்கள்ட்ட தோத்துட்டா. என்ன செய்வேன்? இவ்வளவு கூட்டத்துக்குள்ள காலை தொட்டு நான் கும்புறேன் சாமி. அப்படியா? அப்புறம் இவ்வளவு கூட உடலும் உயிருமாயிட்டீங்களா 2 பேரும்? ஒண்ணு மறுபடியும் அடிச்சுட்டு பிரிஞ்சிராம இருக்க. இன்று போல் என்றும் இணை பிரியாம இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. வாக்கு நல்லா இருக்கு. சரி இப்ப எதுக்கு அவருக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க வர்றீங்க? ஆமா அப்புறம் என்ன சொல்றீங்க? போட்டியை
முடியல அவன் என்ன செய்வான்? அவன் ஒண்ணுங்க தோத்துட்டான், பாட முடியல. பாடலைன்னா அவன் எதுக்குங்க வர்றான்? அப்படி ஒருவேளை பாட முடியாம தோத்து தோல்வி ஒத்துக்கிட்டான்னா கொட்டை நாண்டுகிட்டு தாகட்டும். போட்டி தானே. அப்படியா? உன் மீது எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு? என் தம்பிக்கு தெரியும். வா போட்டி தயார்ல பாப்பா பேசுவோம். பல்லாட பல்லாட பல்லா இறத்தாண்டு பல்லாட அப்படி வேண்டா. அவசரப்படுற ஏன் நாடகம் நம்ம நாள் எவ்வளவு நேரம் 4 மணிக்கு முடிச்சிருவோம். நான் ஒரு ஆக்ரோஷம், நீ ஜெயிச்சே ஆகணும் ஆக்ரோஷம். பேசி பாப்போம். என்ன ஒண்ணு நான் வெட்டினா நீங்க கை தட்டுங்க. சரி பாப்போம். நான் ஜெயிச்சிட்டா என் கால்ல விழுந்து கும்பிடணும். கும்பிடு. பேச்ச மாற மாட்டேல சாமி அதே மாதிரி வச்சுக்கோ. அப்படி ஒருவேளை காலை தொட்டு நான் கும்பிடுறேன். எதுக்கு அண்ணனா? போட்டிக்கு அவன் தானே வந்தான். ஏனே நீ அழுகுற? இவ்வளவு கூடத்துல கும்பிட்டு விழுந்து காலை தொட்டு நான் கும்பிடுறேன். எங்க அண்ணனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் சாமி. பேச்சு மாற மாட்டீங்கல்ல? எப்பவும் மாற மாட்டேன். நீ உசுரை கொடுப்போம், நீ ஏங்குறோம், நீ உசுரை விட்டுறாமடா. எனக்கு பயம். பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க போங்க. வெற்றியோட நான் திரும்பி கால்ல விழு வைக்கிறேன். நீங்க போங்க. காலை தொட்டு நான் ஒருவேளை நான் வெற்றின்னு சொல்லல வானே. டேய் ஒருவேளை அப்படி ஓட்ட நான் தோத்துட்டா பாப்போம். இந்த அளவா கொண்ட மேடையில இருந்து இந்த கட்டைய நான் பிடிக்கிறேன். ஏன் வேற கட்டை இருக்கோ? வேற கட்ட இருக்கவா? இந்த வேஷமே நான் போட மாட்டேன்டா. பாப்போம். பாத்துக்குறோமா? பேசுவோம். வா பல்லாட பல்லாட பல்லா இறத்தாண்ட மல்லாண்ட முடிவனா உள் சேவடி செய்வதற்கு அப்ப பேச ஆனமே நன்னா மனமன்னு மனமன்னு ஆனாமன்னு நானே நானும் ஈனமா மானா முன்முன்னே நன்னேனும் ஆனா மணிமேனி மான் சொல்லிருக்காங்க. உலகலாம் வளர்ந்த ஊதக்கரியவன் நிலவாவி நீர்வழி வேடியன் அழகு சோதி நம்பள தாழ்வான் மன சிலம்படி வார்த்தை பேச படித்து தடித்து தோகை கூத்தார கடிபடுத்து காற்று காடு கைதட்ட நம்ம பக்கம் விளையாடலாம். ஏய் என்ன அளவா கோட்டை ஓம் பக்கம் திருப்ப பாக்குறியா? பேசி பாப்போம். பாத்துக்கோ முடிவு வெற்றி யாருன்னு பாத்துக்கோ. பொன்னி மணக்கங்கள் சிலம்படி புலம்ப சின்ன மன கொண்டு சேடி சொல்ல அண்ணன் மன வல்ல மனவர்தல் பேச அது ஒரு பிள்ளை என்றா வந்தவ நாளை என்றார் யாதவர் யாதென்றும் இல்லை என்றா சொல்லிருக்காங்க. கோப்பில கொடுவல்கை மூணு அரசவை காப்பில் எழுதி போய் கடையில திறந்து வரி கோப்பில கொண்ட கொள்ள குருவில கொண்ட ஞான பேச ஆனக்கல் குசியா கையறுக்க நாடுதே மானுக்கு வாய்திருக்க மாட்டாது மீனுக்கு என்பதெல்லாம் பற்றி எரிகிறது. ஐயோ அன்புகால் இட்டு அமுதம் சொல்லிருக்காங்க. நமசிவாய வாழ்க நாதந்தா வாழ்க இமைப்படுது நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாக கோகடி ஆண்ட குருவில் தாழ்வான பேச உள்ள வந்து உங்க சிலம் கத்து கொள்ள முடியும் பேர்த்து வித்தல் அர்த்தோ விளம்பரம் சொல்லிருக்காங்க. சும்மா காது கொடுக்க மாட்டா ஊர் காசு. அண்ணே மருதமணி வானே வானே. டேய் மறுபடியும் என்ன அந்தால கூப்பிடுறேன். நான் கூட உன்னை சரி கோமாளி தானே எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இன்னும் முடிவாகல இப்ப வெற்றி இவரை பாராட்டேன். பாராட்டல் பேசியா பானே போனே கொடியை வாங்கி நின்னா திருப்பி பேச வேண்டியதானே. நீ பாராட்ட வேணாம். வா நம்மதானே வெற்றி. புலவர்களுக்கு சர்ச்சை இருக்கலாம் சண்டை கூட வா சமாதானமா அதெல்லாம் பயம் வந்துட்டா? பயம் 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 அதெல்லாம் பயம். பயம் மட்டும் இல்லனே வெளிய இருக்க போறேன் ஆர்டர் வேஷம் போட்டா பீய திங்கன்னு சொல்றாங்க. பண்ணி வேஷம் போட்டா பண்ணி வேஷம் போட்டா பீய திங்கன்னு இல்லைனா குண்டி அழுவணுமா? நான் குண்டி அழுவவே மூச்சு வாங்குது. பயம் வந்துருச்சா? சரி பாவம் போனா போகட்டும் பொழைச்சு போகணும் விட்டா யார பார்த்து தலையில உட்காருங்களா? யார பார்த்து பாவம்? அப்ப இன்னும் எத்தனை பண்ணாலும் பாடுவானவே பயம் வாடியா வாடி நீ வாடி வருது நீ மனதா பெருந்தியர் கூடிய கூடி இளையவர்தமோடு அவர்தன் கல்விக்கு ஓடினேன் பேசு. என்ன நிக்கிறீ முடிக்கிறேன் தெரியலையா? யாண்டி இருங்க இருடி சொல்றானே காலக்கல் குசியா கையா அது ஏற்கனவே பாடிட்டேன் என்னடா பேசிக்கிறீங்க? பிச்சை போய்ணும் கற்கே நன்றேன்னு மைக்க முடச்சு விடாத நேரம் வைடா. போட்டினா போட்டினா மைக் வந்தா கொலம மங்கை மீது குலவி இவர்கள் நரி மாலையை திறக்க வச்சு யாவருக்கும் மூலமே என்ற மூர்த்தி பேச கணக்க விழிச்சா அக்கா உப்பு காய்ச்சி உம்மின்னு சொல்லியிருக்காங்க. பாதியில வருது மீதி எங்க ஆனா இதுதான் சொல்லிக்கிருக்கல அருகனை இணைந்த மாலை முகந்தரி செல்வியர் சென்னிட சேரி சமந்தரி மறுபடி வெஞ்சர வாடி படந்தரி திருவள்ளி தந்தன் திருவிசனி பேச தாங்க வாங்க தம்மை இயல்பார் பொறுத்தல் தலை சொல்லியிருக்காங்க. டேய் கிழிச்சான் இது திருக்குறள்யா? திருக்குறளை படிச்ச விஷயத்தை பேச கவிதானே போட்டி தவறா பேசலையே. திருக்குறள் ஏன் பாடுற? பேசுங்கப்ப போட்டினா என்னன்னா பேசலாம்ல. காரகார காவல் காவல் போற இந்த பொடி மாற டேய் கவி ஏன் கவி ஓ வாயை போட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏன் பேசுறீங்க? ஓடி உட்கார்ந்து ஜோதி நாடி நாட்கள் மணி ஓடி உலகம்பட்டில நிக்கிறான் பஸ் காச்சலாம. உலகம்பட்டிலடா நிக்கிறான் மூச்சு விடாம பேசுறேன். நம்ம பத்தி ஒரு தெரியுமா? மூச்சு விடாம நீ வாய் கொடுத்த புக்கு தானே எல்லாமே. பிச்சு காக்கை காக்கா கூகை காக்கை காக்கை ஏய் என்னடா கும்பூலாம் கட்டற? ஏய் காக்கை காக்கா கூகைடா அதான் சொன்னேன். நம்ம ஜெயிச்சிட்டோம். வெற்றி பொறுமைக்கு ரொம்ப நல்லா இருக்கு காண்பது நன்று நல்ல நல்ல சொற்கள் நன்று அப்புறம் நன்று நேத்து தொண்டியில 480 ரூபாய் நண்டு. ஏய் முட்டை
முட்டாப்பல நண்டு இல்லடா, நன்றுடா அது. அதான் சொன்னேன். மரியாதை எப்ப தோல்வி ஒத்துக்க, பாம போனா அப்புறம் உயிர் பிச்சை கொடுக்குறேன். தோல்வி நான் தோக்கலே. பாலு கடந்த பண்ற மீது ஆளு இது ஒரு முறை மெய்ப்பொருளை பால் யாரது பாரு பெரிய உலகடவனை உயிரவர் மயிரவர் மதில் ஆவணப்படுறாங்க தீர சொல்லி தொழுது அம்மனை என்பதற்காக கோலம் அங்கே மீது குலவை முருகனை மாலை போனானே முருகப்புறம் எதற்காக தன்னுடைய நாடு தந்தை தாய் எது வேணாம் என்பதற்காக என் நாடு என் மக்கள் எனக்கென்ற ஒரு நாடு என்ற உரிய மூலர்னா காரணம் என்ன? அருவம் உருவமாகி அனாதிகை பலவாய் உண்டாய் பெண்மாமை நின்று சொல்லி பிளம்பதில் மேடியாய் வாடா. ஏய், புராண புயல்னாக இலக்கீடினாக வா. அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மா என்று சொல்லி பிளம்பதில் மேடியாகி கருணைக்கு மோங்கள் ஆறும் கடலை படி வேண்டும் கொண்டு ஒரு தூர் முருகன் தான் உதிதரம். ஏன் இதுக்கு போற? ஏய், எங்க போற? ஏன் போற? புராண புயல்னாக இலக்கிய இடினாக வசன மேதைனாக பெட்டிக்கார சொன்னாரே 3000 ரூபாய்க்கு போட்டுட்டு போயிட்டானா? இலக்கிய இடினாகலப்பா. எங்கடா ஏணி தூக்கிட்டு போற? என்னடா இவன் ஏணி தூக்கிட்டு போற, இவன் தண்ணி கேட்டு தூக்கி போற. டேய் இங்கறியா, உன் தொம்பி பெரிய நிப்பாட்டி விடுவான அவன் மாதிரியே நிப்பாட்டி ஏறதுக்கு போற. அவன் இவன் நேரம் நீ நிப்பாட்டுவேன் நிப்பாட்டு சொன்னது ஏன் நீ நிப்பாட்டுறதானா? என்னடா கம்பி மேல நடக்க போறியா? ஏய், மரியாதை வந்துரு, என் பொறுமைக்கு அளவு இருக்கு. டேய், குரலி வித்த காட்டுறீங்க, யாரும் தலையிலாச்சும் போட்டு போயிருறா? அடே அடே இங்க கீழே வந்தா இருக்க 4 எலும்பு தெரிச்சு போயிரு, மரியாதை இறங்கிரு சொல்றேன். நாடக வேற நிறைய வாங்கி வச்சிருக்க. ஏண்டா இந்த குரலி வித்துக்கு ஏண்டா சண்டைக்கு வந்தியேன்ட்ட? ஏய், சத்தம் போடாம நீ உள்ள திமிரா இருந்தீங்க, உன்னை சும்மா விடலாமா? வெளியே இருக்க போனியா? அப்ப வெள்ள நீ சத்தம் போடாம இருந்தது, நீ வெளியே குண்டியறது உனக்கு ஒரு கேன்ல ஏண்டா தண்ணி உனக்கு? அதுவே பத்தாதா? மரியாதை வந்துரு, கதையை சுமூகமா நடத்துவான். யார் தலையிலையும் போட போறான்னு நினைக்கிறேன். ஏய் வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி நாடே திருவண்ணாமலையிலே அந்த முத்தை தர பத்தி தொடங்கி அத்துக்கு. ஏய், எங்கடா போற மறுபடியும்? அட ஒரு ஞாபகம் வந்து இது மாதிரி ஏறினாரே அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே. சரி வா, பேச மாட்டேன் வா. ஏறிடுவியா? உனக்கு குண்டிதல் இருக்க ஒரு ஆள் வேணுமா? என்னை பற்றி ஒருவர்கள் கேட்க சொன்னீர்கள், கேளுங்கள், முறையான பதில் நான் கூறுகின்றேன். நீங்க யாரு? அவசியம் பேசுவா, அழகா படியா பேசு, சொத்தல படியா சொல்றியா? யாருன்னு கேட்டியே? நீ யாருன்னா கனே அவுசாரி போனியா? தோத்து போறதுங்கறியா? இஸ்லாமா காட்ட. அடே அவுசாரி போனியா இல்லடா, அபிஷேக பிரியா சிவா. சரி, என் பேர் நாரதர். அப்படி சொல்லுங்க, எங்க இருந்து வாரியா? அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் திராதலம் மகாதலம் ரசாதலம் பாதலம் பூலக புவரல சுவர். கேட்கவே இல்லையா? கேட்டியே எங்க இருந்து வர்றீன்னு? அதெல்லாம் இதெல்லாம் எங்க இருந்து வாரியா? நான் இங்க இருந்து வரேன். மேலோகத்துல இருந்து வரேன். விடு. எப்படி வந்தியா? ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கம்னா? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா? புரியலையா? பறந்து வந்தேன். யாரு? நானே. நீங்க பறந்து வந்தாலும் அப்படியே இருக்கு. கதைப்படி உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். என் பெயர் நாரதன். இங்க பறந்து வந்தீங்க? ஆமா. அப்படி வரலைங்கிறேன். அப்படித்தான் வந்தேன். நான் தான் பார்த்தேன், கரங்கோலத்துல 8:45க்கு பைக் எடுத்தேன், 9:10க்கு கணக்கா பந்தியில் வந்து உட்காந்துட்டேன். அந்த அக்கா அப்படி வைக்குது, வெறும் இடியப்ப வைக்குது, அது வைக்குது. டேய் 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 டேய், சிக்கன்ல உப்பு. இங்க பாரு, நீ சொல்றது ஜெயமாதவன, நான் சொல்றது நாரதர். இது என்னுடைய கதாபாத்திரம். அப்ப இது என்ன சில்வர் பாத்திரமாக்கா? ஏய், இது நாரதர் என்னுடைய கதாபாத்திரம்யா. சரி, நீங்க நாரதர். ஆமா, எங்க அப்பா பிரம்மா. எங்க அம்மா யார் தெரியுமா? யாரு? வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியாசல் வைத்திருப்பாள். வெள்ளை பூண்டு வியாபாரியா? வெள்ளை பூண்டு வியாபாரி இல்லடா, வெள்ளை பனி முடுற வெள்ளை சேலை கட்டின்னு அர்த்தம். எது உங்களுக்கு மெண்டலா? ஏன் அப்படி கேக்குற? உன்னை உன் நாடத்துக்கு வந்தல்ல, இன்னும் கேப்ப இதையும் கேப்ப. உங்க அம்மா ஏற்கனவே அவன் கொளுத்தி போடுறதுல பல நாள் நம்ம சந்திக்கல. அது எடுங்க, அது 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 வேணா. சரி, இல்ல உங்க அம்மா யாருன்னு கேட்டால, எங்க அண்ணன் கேட்டா. அத சொன்னனே, வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படி பூண்டு.
இது மண்டமா இருந்தாங்களா சேலை உடுத்திட்டு வந்தாங்களா கேட்டேன். வேற என்ன கேக்குறீங்க? உங்க அம்மா பேர் என்ன? கலைவாணி. அப்படி சொல்ல நான் களவாணி மைண்டு. அடே முட்டாப்பல, களவாணி இல்லையா, கலைவாணி புத்திரன். அடே களவாணி இல்லையடா. காவல்துறையை கூப்பிட்டா இவர முதல்ல புடிச்சு. ஏய் வேணாம் வேணாம், உனக்கு புரியுமா சொல்றேன். சரஸ்வதி தெரியுமா? டேய் உனக்கு தெரியுமாடா? ஆமா, அந்த அப்பா வெடியில இருக்குமே படம். தீபாவளி வெடிப்பாங்களே, சரஸ்வதி வெடி, லட்சுமி வெடி. அடே அதுல இருக்காங்கல்ல வெள்ள தாமரையில வெள்ள சேலை கட்டி தண்ணிக்குள்ள தாமரை உட்கார்ந்து அவங்களே தான். சொல்லு உங்க அண்ணன் சொல்லு. தண்ணிக்குள்ள தாமரை உட்கார்ப்பால அவங்களே தான். அந்த அவங்க மைனா. சரி உங்க அம்மா தண்ணிக்குள்ளே தாமரையில உட்கார்ந்து. ஆமா. வெளிய தெருவு எப்படி போவோம்? ரொம்ப முக்கியமாடா எங்க அம்மா வெளிய தெருவு போறது உனக்கு. மனுஷனுக்கு வெளிய தெருவு முக்கியம். அது சரிடா, ஆனா எங்க பட்ட தேவல வாசி எங்களுக்கு கிடையாது. தண்ணிக்குள்ள தானே இருக்கு, அது வாட்டுக்கு போயிருக்கு. தண்ணிக்குள்ளே இல்லையா, தாமரை மேல உட்கார்ந்திருக்காங்க. இந்த பாட்டு படுத்துறாங்க ரெண்டு பேரும். ஏய் நான் கல்யாணம் செய்ய வந்திருக்கேன், நீங்க ரெண்டு எதுக்கு வந்தீங்க? ஐயா இந்த நாடகத்துக்கு எடுக்க வந்தா நாங்க. அது எனக்கு நாடகம் கொடுக்கும்போது தெரியும். யாரா இருக்கா உள்ள? உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. யார் அந்த ரெண்டு பேரும்? ஒன்னு வள்ளி. உங்கள்ட்ட சிக்கி சின்ன பின்னமாகிறதுக்கு என் தெய்வம் ஒண்ணு, இன்னொன்னு வள்ளி. ஐயோ அப்படியா? இப்ப நான் யாரை சந்திக்க வேண்டும்? நீங்க யாரை கொட்டி வச்சறீங்களோ கொட்டி வர. முதல்ல நீங்க உங்களுக்கு 2 பேரும் ஜோடி போட்டாங்கல, அந்த பிள்ளை அவன் இன்னொரு பிள்ளை இருந்துச்சு ரம்யா, எங்க அந்த பிள்ளை? ரம்யா லீவ்ல இருக்கா. விவாகரத்து பண்ணிட்டீங்களா? அத இப்பவே கிளம்ப. சரி சிறப்பு. அப்படி என்ன பண்ற? அந்த பெண்ணை அழைத்து வா, ஆசி வழங்கி விட்டு உன் தங்கைக்கு ஆசி வழங்குறோம். அழைத்து வருகிறீர்களா? நாராயணா. இதெல்லாம் எப்படி பொண்டாட்டி குடி இருக்கோ? நான் போட்ட ஒல்லே தெரிஞ்சு போட்டு நான் தானே ஜெயிச்சேன். பயத்துல ஓடிட்டாரு. அம்மா என்னைக்கு நான் தோத்துறேன். சரி கம்கமா சொல்லு. நான் ஜெயிச்சிட்டேனே. கம்கமா சொல்லு. ஆளு இல்ல. ஒரு திருப்பி வந்தா நான் ஜெயிச்சேன். இப்போ அது பேச சொல்லுவேன். உள்ள போயிட்டு நம்ம எப்பவுமே அப்புறம் தம்பி என்ன சாமி போட்ட போல துண்டாகன துணிகன ஓடிட்டாரா? அந்த நேரம் கருங்குறம் போயிருப்பார். சாமி எங்களை பார்த்து அரண் சொன்னியே துண்டக்கானம்னு. பொன்னார ஒருத்தர துண்ட நீலாண்டு எங்க எடுத்து போட்டு அந்த ஆளு அத காணாம சொன்னேன். எப்படி முதல்ல சொன்னேன்லடா சத்தங்கக்காம பேசுறாண்டு. இது எதுக்கு தேவையா? அவர்கிட்ட போய் எதுக்கு போட்டி வர்ற? கேட்டா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுதானே. உன்னை யாரா கேட்கறதுக்கு வர சொன்னது? நீ கம்பர் செத்து போனாருன்னு நம்ம பெரியம்மா மையன் தானா? ஏய் என்ன கம்பர் இறந்து போயிட்டாரா? ஆமானே. என்ன தம்பி சொல்ற? இப்ப தாண்டா அவங்க தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. கம்பருக்கு கிருவே முடிய போறதா எப்படா கேக்குறீங்க? என்னையா சொல்ற? நீங்க 14 நாளைக்கு ஆவத்துக்கு வர்றீங்களா? ஏய் நல்ல மனுஷயா? ஐயா நல்ல மனுஷன். இப்ப தாண்டா தூங்கி எந்திரிச்சு. அட முந்தா நாள் தானே ஒண்ணா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தா. நீங்க வரவே வேணாம் கேரத்துக்கு. நீங்க வரவே வேணாம். இன்னையால தூங்கி போட்டு எப்ப வர? கண்ணே வெள்ளையம்மா. ஏய் வெள்ளை வாடா அது கட்டப்பம்படா இது வந்துருடா. ஐயாரே தென்பாண்டி ஜீமையில் மைக்க தூக்கிட்டு அடிச்ச. கம்பர் இறந்து போனாரா இல்லையா? மைக்க தூக்கிட்டு அடிச்சேன்னா மண்டை பொளந்து போயிடும். ஐயாரே